தம்பியுடைய இறப்பு நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட 40 கிராமங்கள் உண்டாக சேர்ந்து திரண்டு நீதி கேட்டு இன்றைக்கு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். இதான் உண்மையானது. அதுல நானும் அவங்கள குடும்பத்துல ஒருத்தரா வந்து நானும் அவங்களோட சேர்ந்து போராடிட்டு இருக்கேன். எங்களுக்கு நீதி வேண்டும்னு சொன்னா கொலை செய்தவனுடைய தாய் தந்தையர்கள் உடனோடு தான் இருக்காங்க. அவங்களுக்கு இங்க தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்க சொல்லிதான் அந்த பையன் கொலை பண்ணலாம் அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதுல நாங்க உறுதியாகவும் இருக்கோம். அமைச்சர்கள்லாம் வந்தாங்க, IAS வந்தாரு, கலெக்டர் வந்தாரு, கமிஷனர் வந்தாரு, IG வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. எங்களுடைய டிமாண்ட் ஒட்டுமொத்த மக்களுடைய டிமாண்ட் அதுல சொல்லியிருக்கிறோம். பரிசீலனை பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பாடிய அவங்க தம்பி உடலை வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொன்னாங்களா? இல்ல, அந்த டிமாண்டுக்கு அவங்க பேச இல்ல. எங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கோம், நாங்க பரிசீலனை பண்ணி சொல்றோம்னு போயிருக்காங்க. என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? அவங்களை கைது பண்ணணுமா? ஆமா, கைது பண்ணல, ரிமாண்ட் பண்ணணும். கைது பண்ணி என்ன பண்ண முடியும்? ரிமாண்ட் பண்ணணும். SCS ஆக்ட்ல ரிமாண்ட் பண்ணணும், மர்டர் கேஸ்ல ரிமாண்ட் பண்ணணும். ஆணவ கொலை படுகொலை நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிக்கிறது. ஆணவ படுகொலை ஜாதி ரீதியான படுகொலை. இது இனிமேல் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுக்கு இது முன்னுதாரணமா இருக்கணும். அதனால நிச்சயமா அவரை கைது பண்ணுங்கிறதா எங்களுடைய டிமாண்ட். 4 நாள் ஆயிட்டு இன்னும் விசாரணை சொல்லிட்டு, ஆனா ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு, கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் காவல்துறை லேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப CBCID அது என்ன, அது CBCID எல்லாம் நாங்க கேட்கவே இல்லையா? அவங்களா மாத்திக்கிட்டா நாங்க என்ன செய்ய முடியும்? நாங்க ஒரே டிமாண்ட் வந்து அவங்க தாய் தகப்ப சொல்லாம அந்த பையன் மர்டர் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய வீடியோ பாத்திருக்கீங்களா? உங்களை காட்டுறேன் பாருங்க. சோசியல் மீடியால பாருங்க. எல்லா அருவாளோட தான் உட்கார்ந்துருக்கான். இதெல்லாம் எங்க அப்பனுக்கு அம்மைக்கு தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எல்லா அருவாளோட பாத்தீங்களா? கொடுப்பா அவ கொலை செய்யணுங்கிற நோட்டத்துல மொட்டையை போட்டுட்டு வந்தா மர்டர் பண்ணிருக்கான். அதுக்கு முன்னால பாருங்க எல்லாம் எடுத்துட்டு பிளான் பண்ணி இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதுன்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும் சொல்லுங்களேன்? நானே கேட்கிறேன். இந்த மாதிரி கொடுமையான பிள்ளைய வளர்த்தெல்லாம் நீனும் சேர்ந்தானே பண்ணிக்கணும். அப்ப நீனும் உள்ள போ. இதுக்கு இன்வால்வ் நீங்க பேரண்ட்ஸ் தானே காரணம். அதனால அது கண்டிப்பா அவங்கள கைது பண்ணணும்னு எங்களுடைய டிமாண்ட். கைது பண்ணா நாங்க இமிடியேட்டா நாங்க பண்ணுவோம். இல்லைன்னா உடனே போராட்டம் தொடர்பா செய்ய நிக்காது. தொடர்ச்சியா இந்த மாதிரியான படுகொலைகள் வந்து தென் மாவட்டத்துல நடந்திருக்கு. நிரந்தர தீர்வு வந்து காவல்துறைகள் உண்மையான சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுக்கலன்னு தான் அர்த்தம். பொய்யான வழக்குகளை போட்டா இந்த மாதிரி நிலை ஏற்படும். உண்மையான அக்யூஸ்டுகளை பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த நிலைகள் தமிழ்நாட்டிலே ஏற்படாது. அது தென் மாவட்டங்கள் அதிகமா ஆணவ கொலை தான் நிறைய நடக்குது. நம்ம உங்களை பத்திரிகை ரிப்போர்ட்டர்ஸ்க்கு அனைவருக்கு இது நடைபெறாத சட்டப்பிரகாரம் சட்ட நடவடிக்கை ஒழுங்கடியா எடுக்கணுங்கிறது தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.